ஸோ வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கைஸ் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட 7 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன், லாஜிக்கல், ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப், பிட் வைஸ் இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன? ஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸை பண்ணுறாங்கன்னா அந்த பண்ணுறவங்க பேர் ஆப்ரேட்டர், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, டே ஆப்ரேஷன்னா சர்ஜரி தானே, அப்போ டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேட்டரா அப்படின்னு கேட்பீங்க. பாருங்கள், ஆப்ரேஷன்னா அந்த சர்ஜரி மட்டும் கிடையாது, ஓகேவா? எந்த ஒரு வேலையை நம்ம செய்கிறவங்க பேர் ஆப்ரேட்டர், ஓகே? இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறேன், இப்போ என்னோடய பேர் ஆப்ரேட்டர். நான் கம்ப்யூட்டரில் ஆப்ரேஷன்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் தானே பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ரேஷன் பேர் என்னென்னா ஆப்ரேஷன் கோடிங் அண்ணா, ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் கோடிங் அண்ணாவில் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் பைத்தன் ப்ரோக்ராமிங். ஏன்னா ஃப்யூச்சரில் இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேலை இல்லாமலாம் இருக்க மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. அதனால தான் நான் சொல்லி தந்துகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ இது ஒரு ஆப்ரேஷன் தானே, அப்போ நான் அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணுறேன், அப்போ நான் ஒரு ஆப்ரேட்டர், ஓகேவா? அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்லேயும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். ஒரு ஆப்ரேட்டரில் நிறைய ஆப்ரேட்டர் இருக்கும், சரிங்களா? ஆப்ரேட்டர் புரிஞ்சா? இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்ன்றதை தெரிஞ்சுக்குவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் அப்படின்னா என்ன? மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, மேத்ஸ், ஓகேவா? அரித்மெட்டிக்னா மேத்ஸ், ஓகே? ஸோ அந்த அரித்மெட்டிக்ஸ் அதை ரிலேட்டடாக பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கீழே எழுதிக்கிறேன், 1 மினிட். ஒருவேளை ப்ரிண்ட்டுன்னு போட்டுட்டு 5 + 6 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்கள், 11 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் 11 பிரிண்ட் ஆச்சுன்னா இங்கே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம், ஓகேவா? இதுதான் அந்த ப்ளஸ்ன்றது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ஓகே? ஸோ இந்த மாதிரி இருக்கிற மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், புரியுதா? இதுவும் ஒரு ஆப்ரேஷன் தானே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், ஓகே? ஸோ இந்த ப்ளஸ் மட்டும் இல்லை, இப்போ வந்து நான் உங்களுக்கு நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கிறேன், ஓகே? ஷிஃப்ட் ஆல்ட் அமுக்குவேன், அப்படியே டவுன் ஆரோ அமுக்குவேன், நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே இருக்கிற லைன் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி வந்துடும். இப்போ இங்கே என்ன எழுது வேணாலும், அதாவது மைனஸு, அப்புறம் இன்டூ ஸ்டார் போடுவோம், அடுத்து டிவைடடுக்கு இந்த ஸ்லாஷ் போடுவோம், அதே மாதிரி எக்ஸ்போனன்ஸ்க்கு இந்த 2 இது போடுவோம், அடுத்து மாடியுலஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பர்சன்டேஜ் போடுவோம், அடுத்து வந்து ஒரு 2 ஸ்லாஷ் போட்டுட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, ஓகே? இத்தனை இது இருக்குது, இன்னும் நிறைய இது இருக்குது, பட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னன்றதை கேட்பீங்க. மைனஸ், இதை ஒரு வாட்டி நான் ரன் பண்ணி காமிச்சிட்றேன், ஓகே? பாருங்கள், எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. 11 - 1 30 0.883 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நிறைய இது பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகே? இதெல்லாம் என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ்ன்றது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அண்ட் இந்த உள்ளக போட்டிருக்கிற எல்லாமே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். ஸோ இந்த ப்ளஸ் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால் இந்த 2ஐயும் ஆட் பண்ணிருச்சு. கீழே அதே மாதிரி மைனஸ் போட்டிருக்கேன், அந்த மைனஸ் பண்ணிருச்சு. இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணிட்டு 30 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருச்சு. மேலே வந்து மைனஸ் பண்ணிட்டு 1 அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணிருச்சு. அப்படியே கீழே பாருங்கள், 5 / 6, 5 / 6 பண்ணிங்கன்னா 0.8333 அதுதான் வரும், ஓகேவா? அதுதான் வரும். நீங்கள் கேல்குலேட்டரில் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பிரிண்ட் 5 * 6, இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். எக்ஸ்போனன்ஸ் படிச்சிருக்கீங்களா? எக்ஸ்போனன்ஸ் வந்து நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸ்போனன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. 5 ஸ்கொயர்டு, 5 க்யூபு, 5^4, 5^5, 5/6 பவர் ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் இங்கே, ஓகேவா? ஸோ 5/6, இதுக்கு மீனிங் 5/6. அதாவது நம்ம 5க்கு அப்புறம் 5 மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு நம்பர், ஓகே? ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு அப்புறம் 2 ஸ்டார் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்பர் போடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாருக்கு அப்புறம் போடுவோம்ல, இந்த 2 ஸ்டாருக்கு அப்புறம் போடுற நம்பர் வந்து அதோட பவராக மாறிக்கிறோம், ஓகேவா? இப்போ 5 2 ஸ்டார் போட்டு 6 அப்படின்னு போட்டேன்னா 5/6 மாறிடும், ஓகே? ஸோ 5/6னா என்னது? 5 × 5 × 5 × 5 × 5 × 5 6 டைம்ஸ் ஆகும்ல. ஒரு வாட்டி உங்களுக்கு கேல்குலேட்டர்லையும் பண்ணி காமிச்சிடுறேன். 5 × 5 × 5 × 5 × 5 × 5 15625 அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள், ஓகே? 6 டைம்ஸ் பண்ணோம்னா 15625 வருது. அதே இதுதான் இங்கேயும் வந்துருச்சு, 15625, ஓகேவா? அடுத்து மாடியுலஸ்னால் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் 2 mod 6 அப்படின்னு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மாடியுலஸ்க்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ 2 mod 6 அப்படின்னு போட்டுட்டு ஒரு வேளை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள்,
2 அப்படின்னு வருது. ஏன் 2 வருதுன்னா இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு வேளை வந்து இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். 2 மாடுலஸ் 6னா இப்படி வச்சுக்கோங்க, 2 டிவைடட் பை 6 இப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கீழே இருக்கிற நம்பர் தானே வெளியே போடுவோம். ஸோ 6 போட்டுக்குவோம், அடுத்து உள்ளக்க 2 அப்படின்னு போடுவோம். ஓகேவா, ஸோ இதை வச்சு டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி டிவைட் பண்ண முடியாதுல, அதனால் 0 அப்படின்னு வச்சுக்குவேன். அடுத்து இங்கே 0வை சேர்த்துக்குவேன். அடுத்து 6 டைம்ஸ் 3s 18 தானே. ஓகே, 18 அப்படின்றத போட்டுக்குவேன். 18 போட்டுட்டு இப்போ ரிமைண்டர் என்னது, 2 தானே. ஸோ இதுதான் மாடுலஸ். ஓகேவா, நம்மளுக்கு அந்த ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் மாடுலஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். பிரிண்ட் 5 2 ஸோ இந்த 2 என்ன மீனிங்னா பாருங்கள், இப்போ வந்து நான் 6ஐ வந்து வெளியே போட்டுக்கிறேன், 5ஐ வந்து உள்ளாக போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இதை எப்படி டிவைட் பண்ணுவேன், இங்கே 0 போட்டுக்குவேன். ஏன்னா 5 வந்து சின்ன நம்பர், அதனால் 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்து விட்டுருவேன். ஓகே, இப்போ நான் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். 6 டைம்ஸ் எவ்வளோ பண்ணால் 50 வரும். 6 8s 48. கரெக்டாக, 6 8s 48. ஓகே, ஸோ இங்கே 2 வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ இங்கே 0 வரும். அடுத்து நம்ம இங்கே 3 போடுவோம், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் 8 3 3 3ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதுதான் நார்மலான டிவைடு. அதுதான் நார்மலான டிவைடு. இங்கே பாருங்கள், 0.83333 அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் நார்மலான டிவைடு. பட் இங்கே 2 போட்டோம்னா என்ன நடக்கும்னா, ஒருவேளை வந்து நம்மளோட இந்த கோஷன்ட் இருக்கும்ல, இது பேர் கோஷன்ட் தானே, மேலே இருக்கிறது பேர் கோஷன்ட் தானே. ஒருவேளை நம்மளோட கோஷன்ட் Q வந்து ஒருவேளை ஒரு டெசிமலாக இருக்குன்னா, இது ஒரு டெசிமல் தானே இருக்குது, 0.888. இது வந்து ஒரு டெசிமல் தானே, என்னது 0.83 தானே, 83. ஸோ இதில் ஒரு டெசிமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை இந்த நம்மளோட கோஷனுக்குள்ளே இந்த மாதிரி டெசிமல்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெசிமல்ஸை அது பார்க்காது. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அந்த 0 இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுதான் அந்த 2 யூஸ். ஸோ நம்ம 5ஐ வந்து 6ஐ டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.8333 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் அதோட டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்காதுன்னு சொன்னேன்ல, அதனால் 0ன்றதை இங்கே பாருங்கள் கொடுத்துருச்சு. ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்படி கூட புரியலாட்டி நான் இங்கே நம்பரை மாற்றி விட்டுறேன். 5க்கு பதிலாக இப்போ நான் இங்கே 3 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இப்போ வந்து 0ன்னு வருது. ஏன் 0ன்னு வருதுன்னா, ஸோ 6 வெளியே இருக்கும், உள்ளக்க வந்து 3 இருக்கும். ஸோ 6 டைம்ஸ் 3 எப்படி மல்டிப்ளை ஆகும், 0 போட்டுட்டு தான். அப்போ இங்கே 13 மாறும். அடுத்து இங்கே 5 அப்படின்னு போட்டோம்னா மல்டிப்ளை ஆகும். ஆனால் இது டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்காது, டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்றதான் பார்க்கும். அதாவது ஒரு இன்டீஜரை தான் பார்க்கும். ஓகேவா, ஃப்ளோட் வேல்யூவாக பார்க்காது. ஸோ 0ன்றது ஒரு இன்டீஜர், கரெக்டாக. ஸோ அதனால் 0ன்றதை மட்டும் கொடுத்துருச்சு. பாருங்கள், 0ன்னு மட்டும்தான் கொடுத்துருச்சு. புரிஞ்சா? இதெல்லாமே என்னது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, அடுத்து வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன? ஸோ கைஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம எதுக்காச்சும் வேல்யூவை அசைன் பண்ணணும்னா அது பேர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் x = 1 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரிண்ட் x அப்படின்னு போட்டேன்னா என்ன நடக்கும், x பிரிண்ட் ஆகும். ஓகே, ரன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. x பிரிண்ட் ஆயிடுச்சு, 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் என்ன டேஷ்க்கு பிரிண்ட் ஆச்சு x? ஏன்னா நம்ம எக்ஸுக்கு வேல்யூவாக அசைன் பண்ணிட்டோம், x = 1 அப்படின்னு. ஓகேவா, x = 1. ஸோ இங்கே வந்து இந்த ஈக்குவல்ஸ் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இப்போ நான் ஒரு வேளை கீழே என்டர் அமைக்கிட்டு x = 8 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்குன்றதை பாருங்களேன். 9 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஏன் 9 பிரிண்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் பார்க்கும். எக்ஸ் என்னது 1 ப்ளஸ் அதுக்கப்புறம் 8 இதில் ஆட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அதுதான் x = 8. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட -or = இருக்கும், டிவைடட் பை இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்னா முன்னாடி மேலே அந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டரில் சொன்னேன், அதே தான் இங்கே ஈக்குவல் சேர்த்து போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம், இஃபெல் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல அந்த இஃபெல் ஸ்டேட்மெண்ட்ஸில், ஏ என்ன பியை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்ப a <= b, a more than b, a less than b அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம்ல. ஸோ தட் இஸ் கால்டு
கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் மோர் தென் சிம்பிள் இருக்கும், லெஸ் தென் சிம்பிள் இருக்கும், மோர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்லியிருக்கேன்ல. பட் கைஸ், இங்கே நீங்கள் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டபுள் ஈக்குவல்ஸ் டு நம்ம போடணும். ஓகேவா, கம்பேர் பண்ணுறப்ப ஒருவேளை நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் டபுள் ஈக்குவல்ஸ் டுன்னு போடணும். ஓகேவா, சரிங்களா. நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து டபுள் ஈக்குவல்ஸ் டு போடணும். நான் போன வீடியோவில் தானே, ஆமாம் போன வீடியோவில் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கொடுத்தேன். அந்த எக்ஸசைஸ்க்கு பேர் கெஸ் த நம்பர். அதில் தான் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட 2 ஈக்குவல் டு எதுக்கு போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் சொல்லுவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ இதுக்கு தான் போகிறோம். நம்ம அதில் கம்பேரிசன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நம்ம கம்பேர் பண்ணோம். என்னென்னத்தை கம்பேர் பண்ணோம்னா, நம்ம என்டர் பண்ண நம்பர் வந்து ஒருவேளை 18 அதிகமாக இருந்துச்சுன்னா இது பண்ணணும், 18 கம்மியாக இருந்துச்சுன்னா இது பண்ணணும், ஒருவேளை ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த ஒருவேளை ஈக்குவல் டு 18 அப்போ 2 இதை கம்பேர் தானே பண்ணுறோம். நான் என்டர் பண்ண நம்பரையும் உள்ளக்க ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டரில் ஸ்டார்டிங்கில் வந்து n = 18 அப்படின்னு ஒரு நம்பரை வச்சுருந்தேன்ல, அதையும் என்னோட நம்பரையும் நான் கம்பேர் பண்ணுறேன்ல. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறப்ப நீங்கள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் டபுள் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் சொல்லித்தரது யாருக்குமே புரியாமல் இருக்கிறது நடக்கவே நடக்காது. ஐயோ, சும்மா நான் உளறிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ இதுதான். ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? இதை மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகேவா, அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ன்றது அது லாஜிக் அதெல்லாம் பார்க்கும். அது வந்து இது ட்ரூ ஃபால்ஸ் அதெல்லாம் நிறைய இது வரும். அதை பற்றி நான் இப்போதைக்கு பேச விரும்பலை கைஸ். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அதில் வந்து பூலியன் எல்லாம் வரும். உங்களுக்கு பூலியன், அல்ஜெப்ரா அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஒருவேளை நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் சொல்லிடுவேன். ஓகேவா, ஸோ கவலைப்பட வேணாம். அடுத்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டினா என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ ஒரு ஐடென்டிட்டியை இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, A = 1 அப்படின்னு போட்டுக்கிறேன், B = 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ பிரிண்ட் போட்டுட்டு A is B அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, A is B. இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக A is B. A Bயா இல்லை. அதனால் இப்போ நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஓகேவா, ஸோ இந்த ட்ரூ ஃபால்ஸுன்றது இதெல்லாம் வந்து எரர் கிடையாது. ஓகேவா, நீங்கள் நினைப்பீங்க ஃபால்ஸ் வருது அதனால் வந்து இது எரர் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து பூலியன் வேல்யூஸ். ஓகேவா, இது இப்படி தான் வரும். ஓகேவா, நம்ம வந்து எழுதின இந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த பூலியன் இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, A is B அப்படின்னு போட்டேன். A B கிடையாது. கரெக்டாக A B கிடையாது, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இந்த இஸ்ன்றது தான் இந்த கீவேர்டு. இதுதான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் வரும். அதே மாதிரி வந்து இஸ் நாட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இருங்க காமிக்கிறேன். இஸ் நாட். இப்போ இஸ் நாட்டுன்னு போட்டு ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் ட்ரூ அப்படின்னு வருது. கரெக்டு தானே? ஏன்னா A வந்து B கிடையாது. ஸோ அதனால் ட்ரூ அப்படின்னு வருது. ஓகேவா, இது இப்படி தாங்க நம்ம இந்த மாதிரி ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ அது ட்ரூவா ஃபால்ஸாக அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அதை பற்றி வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகே, இஸ் நாட் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். A = 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வேளை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு பிரிண்டில் போயிட்டு 1 in A அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூ அப்படின்னு வரும். ஏன்னா ஏக்குள்ளே 1 இருக்குது, 1 in A கரெக்டாக, அதனால் ட்ரூ அப்படின்னு வருது. இப்போ நாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, 1 not in A அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நாட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில். ஸோ இது என்ன பண்ணோம்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ஸோ இன், நாட் இன் அதெல்லாம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் சொல்லலை, ஏன்னா பைனரி அப்புறம் புலியன் அதெல்லாம் வரும், அதனால் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்ல. ஸோ அதை பற்றி உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இன், நாட் இன் இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே புரியுதில்ல, இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான், பார்த்தாலே புரியும். ஓகே, ஸோ அதனால தான் பைத்தன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் லாங்குவேஜ் அண்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப் டு தட் ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.